ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான பவானி வார்ட் 1997 அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் வார்டு இருக்குதுங்க. இந்த பர்டிகுலர் வார்டு பக்கம் 7 மணிக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர், நர்ஸு, ஊழியர்கள் அப்படின்ட்டு யாருமே போக மாட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் 7 மணிக்கு மேலே அந்த வார்டில் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதை மீறி அந்த இடத்துக்கு போகிறவங்க உயிரோட வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி சூழ்நிலை வந்தாலும் பேஷண்ட்டை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி விடுவாங்களே தவிர யாருமே 7 மணிக்கு மேல அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது, அதை மீறி போறவங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு அஜய். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டுல அடிப்பட்ட நிலைமையில ஹீரோ கீழே வளராருங்க. நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டா அந்த காதலுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம். அந்த வகையில தான் நானும் என்னோட காதலை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்னோட காதலை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடினேன். இதுக்கு மேல என்னால இந்த இடத்தை விட்டு உயிரோட வெளியில போக முடியுமா அப்படின்றதே டவுட்டா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் இப்போ 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய என்ன இந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாருங்க. நம்ம ஹீரோக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முத நாளே பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி போட்டு விட்டுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்போதைக்கு பேஷண்ட்ஸ் யாருமே இல்லாதனால அந்த டாக்டர் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கேட்பாங்க, என்னம்மா நீ சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நைட் டியூட்டி பார்த்தாகணுமா, கண்டிப்பா நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, நான் இன்னைக்கு தானமா வேலையில ஜாயின் பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் எனக்கு நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் ரெகுலராலாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஷிஃப்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. சரி அப்புறம் கூப்பிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வெளியில வந்து பார்த்தா ஒரு 80 to 90% உடம்புல தீக்காயத்தோட ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை பவானி வார்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பவானி வார்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த வார்டை பத்தி உங்களுக்கு தெரியாதாமா, யாருமே எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்க, யார் என்ன சொல்லணும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அங்க 7 மணிக்கு மேல யாருமே போறது இல்லமா, அப்படி 7 மணிக்கு மேல யார் போனாலும் உயிரோட திரும்புறது கிடையாது, அந்த பவானி வார்டில் பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறீங்க, நீங்க போயிட்டு பேய் பூதம்லாம் சொல்லலாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க உடனடியே இந்த பேஷண்ட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஊழியர்கள் யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி நீங்க வரலன்னா என்ன, நானே தனியா இந்த பேஷண்ட் எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நேரம் அந்த பேஷண்ட்டை இந்த டாக்டர் மட்டும் தனியா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமானுஷமான மற்றும் விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. அதுக்கப்புறம் 80 to 90% தீக்காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருந்தாரே அந்த பேஷண்ட், அந்த பேஷண்ட்டை ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்க. அதை பார்த்து இந்த டாக்டர் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பேய் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் மர்மமான முறையில் அந்த பவானி வார்டுக்குள்ளேயே இறந்து போறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 7 மணிக்குள்ள வரக்கூடிய பேஷண்ட்டுங்களை எல்லாம் அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லோருமே பயந்து போயிட்டாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் வார்டையே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே அங்க போறது கிடையாது. அங்க கட் பண்ணா ஒரு நியூஸ் சேனலில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை காட்டுறாங்க. அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கலந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் கம்பெனியோட ஓனருங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் வந்து ரைட்டராக இருக்கக்கூடிய சஞ்சய் வர்மா அப்படின்ற ஃபேமஸான ரைட்டருங்க. இந்த சஞ்சய் வர்மா அப்படின்ற ரைட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதி வெளியிட்ட அந்த ஒரு புக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்குது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஹிட் ஆனதுனால பயங்கரமாக சேல்ஸும் நடந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு கேப் விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த எழுதவே இல்ல. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஆல் அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. இப்ப நியூஸ் சேனல்காரங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவரை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல புக்கை எழுதி ரிலீஸ் பண்ணினீங்க, அது பயங்கரமா சேல்ஸும் ஆச்சு, ஆனா திடீர்னு காணாம போயிட்டீங்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்து நான் ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்ல புக் எழுதுறதுக்காக ரிசர்ச் பண்றதுக்காக போயிட்டேன். ஸோ இப்போ அந்த புக்கு சம்பந்தமா என்னோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கூடி சீக்கிரம் என்னுடைய அடுத்த புக்கு வந்து இந்த வைப்ரண்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த புக் கம்பெனிக்கு கீழேயே ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அடுத்து என்ன கண்டென்ட்ல நீங்க புக்கை ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த சஞ்சய் வர்மா சொல்றாருங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 10 ஹாண்டட் பிளேஸை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 10 ஹாண்டட் பிளேஸ்ல நடந்த சம்பவத்தை தான் நான் புக்கா எழுதி ரிலீஸ் பண்ண போறேன். அந்த 10 ஹாண்டட் பிளேஸ்லயும் என்ன நடந்தது, எதனால அந்த இடம் ஹாண்டட் பிளேஸா மாறுச்சு அப்படின்ற கதையை தான் நான் புக்கா ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம
நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு அஜய்ங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிங்கராவும் இருக்கிறாரு, அதே சமயம் கிட்டாரும் வாசிப்பாருங்க. மியூசிக் கான்செப்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட் இதெல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தாங்க நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டுடியோல ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்கிறாருங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட கான்சென்ட்ரேஷன் பயங்கரமா மிஸ் ஆகுது. திரும்ப திரும்ப பாடி பார்க்கறாரு, ஒழுங்கா வரமாட்டேது. உடனே ஸ்டுடியோ விட்டு வெளியில வந்துடுறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்தாராம், அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சான், அந்த பொண்ணை என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. எப்போ நம்ம ஹீரோனை முதல் முறையாக பார்த்தாரு அப்படின்ற கதையை சொல்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கான்ட்ராக்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கான்ட்ராக்ட் விஷயமா பேசுறதுக்காக போயிருந்திருப்பாருங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ சும்மா தான் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ சர்ச்சுக்கு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணுடைய பேரு தியா. அந்த பொண்ணை அப்பதான் முறையாக நம்ம ஹீரோ பார்ப்பாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிருங்க. அப்போ தியா பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃபாதர் எங்கே போனாரு, நான் 1 மந்த்தா ஃபாதரை மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவரை என்னால் மீட் பண்ணவே முடியல, கால் பண்ணாலும் அவர் ஃபோன் கால்ஸை எடுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் அங்கே இருக்கிறவர் சொல்றாரு, ஆக்சுவலா ஃபாதர் ரோமானியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போதாங்க ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. இந்த சர்ச் மூலமாக தான் வளர்ந்துருக்காங்க போல. ஃபாதர் தான் பார்த்துக்கிட்டாராட்டிருக்கு. அம்மா அப்பாவை பார்க்கல அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு மிஸ்ஸிங் இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபாதரை பார்க்கலன்னா எனக்கு ஒரு மிஸ்ஸிங் இருக்கு, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோன் அங்கே இருக்கிறவர்கிட்ட சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாங்க போல. அதே சமயம் நமக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் சடனாக ஒரு முடிவு எடுத்துறாரு. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, டைரக்டா போய் ஹீரோயின் கிட்டேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மீட் பண்ணி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சு, நான் அந்த காதலை சொல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தண்ணி அடிப்பேன், தாடி வளர்ப்பேன், அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு என்னோட வாழ்க்கையே வீணாக போயிடும். அதுக்கு என் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பனாக நேரத்தை வீணாக்காமல் உங்ககிட்ட வந்து சொல்லிடலாம். சப்போஸ் நீங்கள் நோ சொன்னாலும் நான் இன்னும் ஃபீலிங்ஸை வளர்த்துக்கல, அதனால எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாமல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க யாரு அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களை பார்த்த உடனே 1000 வயலின் என்னோட மனசுக்குள்ள வாச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிக்கப் லைனை போட்டு நம்ம ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. நம்ம ஹீரோனு சைலண்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோன் அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டுடியோல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, காதல் அப்படின்றது ஒரு கிரைம், நீ காதலை பண்ணிட்ட அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரது ரொம்ப கஷ்டம், ஒரு பெண்ணா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, காதலெல்லாம் வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணாம கெரியரை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் போடுவாங்க. ஆனா ஹீரோ அப்ப கூட ஹீரோனுடைய நினைப்பிலேயே தாங்க இருந்துட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா இந்த வைப்ரண்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற அந்த புக் கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க. அந்த புக் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே கூப்பிட்டு வச்சு நம்ம கம்பெனி இப்போ வரைக்கும் நம்பர் 1 தான் இருந்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து இந்த நிலையை நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களுடைய கோஆபரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லோரும் இதே மாதிரி நல்லபடியா வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறாருங்க. ஸ்டாஃப்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோன் ஒர்க் பண்ற ஒரு இடத்துக்கே வந்துடுறாங்க ஹீரோனை மீட் பண்ணி பேசுறதுக்காக. அப்போ அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஹீரோவை உள்ள அலோடே பண்ண மாட்டாங்க. இவர் செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. கரெக்டாக நம்ம ஹீரோனே வந்து அஜய் அப்படின்ற மாதிரி கூப்பிட செக்யூரிட்டி விட்டுருவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ போய் பேசுவாருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன், காஃபி குடிக்கிறதுக்காக போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. ராத்திரியெல்லாம் தூங்காம இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா சஞ்சய் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸான ரைட்டரை காட்டுறாங்க. ஸோ அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, 10 ஹாண்டட் பிளேசஸை தேர்ந்தெடுத்து அந்த 10 ஹாண்டட் பிளேசஸ் எதனால ஹாண்டட் பிளேஸாக மாறுச்சு அப்படின்ற கதையை புக்காக ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் 9 ஹாண்டட் பிளேஸை தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தையும் கண்டுபிடிச்சு எழுதிட்டாருங்க. 10ஆவதா பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வார்டுங்க. 1997 அந்த வார்டில் அமானுஷமான ஆக்டிவிட்டிகள் நடக்கிறதாகவும் அந்த வார்டு இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்குது. அதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி புக்குக்காக எழுத ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்போ அவரை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த வார்டை பற்றி இவருக்கே சில விஷயங்கள்லாம் தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய அப்பா அந்த காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கைஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவரோட சின்ன வயசுலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றி அவருக்கு தெரியுங்க. அதனால 10வது ஹாண்டட் பிளேஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தையும் ஆட் பண்ணி அதை பற்றி எழுதலான்னு ஆரம்பிக்கும் போது சடனாக மர்மமான முறையில் அவர் இறந்து போயிடுறாருங்க. கட் பண்ணா இந்த புக்கை லான்ச் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடியூசருக்கு கால் போகுதுங்க. இந்த மாதிரி நம்மளால அந்த புக்கை லான்ச் பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா, ஏன் லான்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேட்க
கேட்க, இல்லை சார் நம்ம ரைட்டர் சஞ்சய் வர்மா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இறந்து போனார் அப்படின்ற மாதிரி கேட்க ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் என்ன மாதிரியான புக்கை லான்ச் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி நியூஸ் சேனலில் சொல்லிட்டாங்க. மக்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ புக் லான்ச்சோடைய டேட்டையும் இவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால சொன்ன டேட்டுக்கு புக் லான்ச் ஆகலைன்னா இவங்களுடைய பேர் கெட்டு போயிடும், ஏதாவது பண்ணி இந்த புக்கை லான்ச் பண்ணி ஆகணும், ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு, வேணா தியா கிட்ட இந்த வேலையை ஒப்படைப்போம், அவங்க கண்டிப்பாக இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் தியா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் ஃபோனை கட் பண்ணுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை சைட் அடிக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே ஹீரோன் டேரெக்டாக கேட்குறாங்க, எதனால இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்படியா நீ எதுக்காக வந்த அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோன் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, ஆனால் நான் உனக்காக மட்டும் வர கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அங்கே ஒருத்தர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறாருங்க. எதையோ சாதிச்சிட்ட மாதிரி இவங்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, பர்த்டே அப்படின்னாலே செலிப்ரேஷன் தானே, ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க, ஸோ பிறந்தவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் தானே, அதனால தானே அவங்களுடைய பிறந்த நாளை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா யாரும் இல்லாத பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணாத ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீ இதை பற்றி கேட்டுப்பாரு, இந்த பர்த்டே செலிப்ரேஷனோடைய அருமை என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு காலையில் எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கேரளா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ கேட்குறாரு நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. வர வேண்டான்னு சொன்னால் வராமையாக இருக்க போகிற, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறாரு ஹீரோனை பார்க்கறதுக்காக. அப்படியே ஜாலியாக நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக இந்த புக் கம்பெனியோட ஓனர் வந்திருக்காருங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோன் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க தான் சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கும்போது என்ன மீட் பண்ணணுமா அப்படின்னு கன்ஃபியூஷனோடய நம்ம ஹீரோன் உள்ள போகிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோன் இந்த கலைத்துறையிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய வேலைகள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஹீரோன் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம் அப்படின்னு இந்த புக் கம்பெனியோட ஓனர் முடிவெடுத்திருந்திருக்காருங்க. ஹீரோன் உள்ள போன உடனே இங்கே வாமா உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரைட்டர் சஞ்சய் வர்மா இருக்கிறார் இல்லையா, நேத்து ராத்திரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சார், அவர் இறந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன், அவர் இறந்து போனதுக்கும் நீங்க என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் சார் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவர் என்ன விஷயத்துக்காக வந்தாரோ அந்த விஷயத்த சொல்றாருங்க. அவர் கடைசியா ஒரு பேரநார்மல் சம்பந்தப்பட்ட புக்கை லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அவரு இந்த விஷயத்த அறிவிச்ச உடனே நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய காப்பி சேல் ஆயிடுச்சு, நம்ம பணமும் வாங்கிட்டோம். அடுத்த வாரம் இந்த புக்கை லான்ச் பண்ண போறோம். அதுக்குள்ள இந்த சஞ்சய் வர்மா இறந்து போயிட்டாரு. சப்போஸ் சொன்ன தேதியில இந்த புக்கு மட்டும் லான்ச் ஆகல அப்படின்னா இந்த புக்கை காசு கொடுத்து வாங்கின எல்லோருமே காசை திருப்பி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட பேரும் கெட்டு போயிடும். இது நடக்க கூடாது அப்படின்னா சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல இந்த புக் லான்ச் ஆகியே ஆகணும். இந்த சஞ்சய் வர்மா எழுதிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பத்தி உனக்கு கொஞ்சம் தெரியும்லமா, அவரு 9 ஹாண்டட் பிளேசஸ் வந்து ரிசர்ச் பண்ணி பக்காவா எழுதி வச்சுட்டாரு. அந்த 10வது ஹாண்டட் பிளேஸான பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமானுஷமான இடத்தை பத்தி மட்டும் எழுதாம விட்டுட்டாரு. அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பவானி வார்டு அப்படின்ற அந்த பேரை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்குது. ஸோ ஏதோ நெகட்டிவான ஃபீலிங் வருது. ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்குறமா, நீ எழுதி கொடு அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, வேற யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே ஹீரோனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு ஹீரோனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். கிட்டார் வச்சு நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, இது வரைக்கும் அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடினதே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ சர்ப்ரைஸாக ஹீரோனை பர்த்டே கொண்டாட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பர்த்டே கிஃப்டாக ஒரு சாரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காருங்க. அந்த சாரியை இப்போவே போட்டு வர சொல்றாரு. ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. ஸோ அந்த சாரியோடய இவங்க 2 பேரும் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பர்த்டேவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க, போதும் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்லை பரவாயில்ல போதும் நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அந்த ப்ரொடியூசர் கொடுத்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குதுங்க. என்னடா அது, இந்த புக்கை வேற கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தான் டைமும் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரா மெட்டீரியலை போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த புக் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஃபோனை போட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சஞ்சய் வர்மா வந்து ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா, அதை பற்றியெல்லாம் கேட்கும்போது அது எல்லாமே மெயிலில் இருக்குது, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் மெயில் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதுங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஒரு கிட்டாரை கொண்டு வந்திருந்தார் இல்லையா
இல்லையா, கிட்டாரை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாராம். ஸோ காலையில் அவருக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால உடனடியாக கிட்டார் வேணுமா, நான் திரும்ப வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போய் சொல்லாத, வேற ஏதோ காரணத்துக்காக தான் வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் உண்மை தான்ப்பா சொல்கிறேன், உண்மையிலேயே எனக்கு காலையில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, எனக்கு கிட்டார் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்ல, சரி எடுத்து வைக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கிட்டாரை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வாசிக்கணும்னு தோணுதுங்க. ஹீரோனுக்கு அந்த கிட்டாரில் ப்ரொஃபஷனலாலாம் வாசிக்க தெரியாதுங்க, அதனால கண்ட மேனிக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த லேப்டாப்பை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் மெட்டீரியல்லாம் பார்க்கறதுக்காக மெயில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அந்த ஃபோட்டோக்குள்ளேருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட்டுன்னு ஹீரோன் பயந்து போயிடுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்களை தவிர யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. யாருன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் வரல. பட் அமானுஷமான ஆக்டிவிட்டி மட்டும் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. ஹீரோன் சொல்கிறாங்க, இங்கே பாரு அஜய், பிராங்க் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒழுங்காக வந்து கிட்டாரை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பவும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சேர் ஆட்டோமேட்டிக்காக ஆடுது, டேபிள் மூவ் ஆகுது. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. பவர் கட்டும் ஆயிடுது. சரி மெழுகுவர்த்தி பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறாங்க. அதுவும் அணைஞ்சு போயிருதுங்க. இது முழுக்க தேடவும் ஆரம்பிக்கிறாங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவும் குரல் கொடுக்குறாங்க. அந்த அமானுஷமான சத்தம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால பயப்படவும் செய்கிறாங்க. திடீர்னு ஹீரோனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து பூந்த மாதிரி காட்டுறாங்க. ஹீரோன் அப்படியே பேய் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அந்த டைம்ல தான் கைஸ் நம்ம ஹீரோ வராரு கிட்டாரை எடுக்கிறதுக்காக. வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம ஹீரோனுடைய முகம் அப்படியே ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போன ஹீரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாருங்க. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ரிப்போர்ட்ஸ் வரட்டும் பார்க்கலாம், கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாருங்க, தியா கூட நான் நீண்ட நாளா பழகிட்டு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் இவ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதே கிடையாது, இது தியாவே கிடையாது, அவ வேற மாதிரி இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி டாக்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ டாக்டர் போய் பார்க்கும்போது அங்கே விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோனுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் ஏன் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி இருக்கிறாங்க, எதனால எந்திரிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது எனக்கே புரியலை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு. அப்படி சொல்லலைங்க, உலகத்தில் புது புது வைரஸ் உருவாகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கோவிட் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்தது இல்லையா, அது என்ன மாதிரியான வைரஸ், அதை எதிர்த்து எப்படி போராடுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது இல்லையா, அந்த மாதிரி தான் தியாக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பல டெஸ்ட்டெல்லாம் எடுத்து தான் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாருங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்கிறாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவை ஒரு கான்சர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கான்சர்ட்டுக்கு போனால் தான் ஹீரோக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய முகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிறாரு. என்ன சொன்னீங்க பாட்டி அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டாக்டர் உள்ள வந்துடுறாங்க. அந்த பாட்டி சைலண்டாக போயிடுறாங்க. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல்னு தான் வந்திருக்குது. ஸோ இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. மேபி இவங்க தூங்காமல் இருந்ததுனாலையும் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் இப்போ கண்மொழிக்காமல் இருக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறாருங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அதான் டாக்டரே சொல்லிட்டார்ல ஹீரோனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, உன்னோட முகம் பாரு எவ்வளோ டல்லாக இருக்குன்ட்டு, நீ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வா, அது வரைக்கும் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரில் உட்காந்த மேனிக்கே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிறாங்க. ஹீரோனுடைய முகமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தா பாட்டில் உருள்ற சவுண்டு கேட்குதுங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னன்னு பார்க்கறதுக்காக வராரு. பார்த்தா பெட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோன் அப்படியே பேய் மாதிரி இருக்கிறாங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கனவுங்க. என்னடா அது இப்படி ஒரு மோசமான கனவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா பெட்டில் நம்ம ஹீரோனை காணோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சேரில் ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே, என்னடா அது நம்ம கனவுல இந்த மாதிரி வந்தது, பார்த்தா இந்த பொண்ணு இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குது, சம்திங் ராங்குன்னு தோணுது, இந்த இடத்த விட்டு அப்படியே சைஸாக வெளியில் வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோன் அப்படியே பேயா மாறி ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் எடுத்து ஒரு குத்திடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் நர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து
ஹீரோனை கண்ட்ரோல் பண்ணி கட்டி போட்டுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோட ஃப்ரெண்டு செத்தே போயிருந்திருப்பாருங்க. கரெக்டான டைமில் டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்ததுனால ஹீரோட ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோனோட இந்த ஒரு நிலைமையை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாருங்க. இப்போவும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தாங்க வந்திருக்கு. எதனால் ஹீரோன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டருக்கும் தெரியல. சரி நம்ம ஃபாதர் கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்து மந்திரமெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி மந்திரமெல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோனுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அவங்க பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்பவே அந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மை அப்படின்றத ஹீரோ உணர்றாருங்க. இப்போ ஃபாதர் மந்திரமெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாந்தப்படுத்திடுறாரு. இது எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் சொல்றாருங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஃபாதரை ஹீரோனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ இங்க இருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு இந்த ஃபாதரும் அந்த வீட்டை ஆய்வு செய்யறாருங்க. ஒரு கிறிஸ்டல் கல் ஒன்று எடுத்துட்டு வர சொல்றாருங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் கல்லை பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஃபோட்டோ மேலே வைக்க சொல்கிறாரு. அதை வச்சதுக்கப்புறம் இந்த ஃபாதர் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாரு. அப்படி பூஜை பண்ணும்போது ஹீரோனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா யாருடைய ஆத்மா அப்படின்றத இந்த ஃபாதர்னால ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுங்க. அதை தொடர்ந்து அந்த வீட்டை ஆய்வு செய்யும் போது தான் அந்த புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குதுங்க. ஸோ அதில் பவானி வார்டு அப்படின்ற டைட்டில் இருக்குது. அதுக்கு கீழே எந்த ஒரு விஷயமே எழுதப்படவே இல்லை. இந்த பவானி வார்டு சம்மந்தமாக தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபாதர் சொல்கிறாருங்க. இது என்ன புக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது வந்து சஞ்சய் வர்மா எழுதிட்டு இருந்த ஒரு ஹாண்டட் ஹவுஸ் சம்மந்தப்பட்ட புக்கு. டிவி சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் இந்த பப்ளிஷரை மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் வர்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் கம்பெனி ஓனர் கிட்ட போயிட்டு இவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஓனர் சொல்கிறாரு, இந்த புக்கை வந்து சஞ்சய் வர்மா தான் எழுதிட்டு இருந்தாரு. பவானி வார்டை பற்றி எழுதும்போது அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து புக் லான்ச் வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சோம், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து எந்த கலாட்டாவும் பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பேசாமல் இந்த புக்கை இதுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தாரே அந்த சஞ்சய் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டர், அவரோட வீட்டில் போயிட்டு இதை பற்றி நம்ம விசாரிச்சு பார்ப்போம், ஏதாவது டேட்டா கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த சஞ்சய் வர்மாவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்கிறாங்க. கிட்ட போயிட்டு இது சம்பந்தமாக விசாரிக்கும் போது தாங்க அந்த பவானி வார்டில் என்ன நடந்தது அப்படின்றது டீட்டெயில்டாக நமக்கு தெரிய வருது. 1997 அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருந்திருக்கிறாருங்க. அந்த டாக்டருடைய பேர் சாகருங்க. அந்த சாகர் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே கிடையாது, டீமன் அப்படின்னு சொல்லி இந்த சஞ்சய் வர்மாவுடைய அப்பா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருந்திருக்கிறாராம். ஏன்னா இந்த சஞ்சய் வர்மாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நேரடியாக பார்த்துருந்துருக்காருங்க. இந்த சாகர் அப்படின்ற அந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் டிசீஸ் தான். அது என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறதுல பிரச்சனை. யூஸ்வலாக ஒரு 2 பேர் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர்னால கேட்க முடியும். இதே அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் பயங்கரமா கத்துனாரு அப்படின்னா நமக்கு காதே வலிக்குலையா. ஆனா இந்த சாகருக்கு பாத்தீங்கன்னா நார்மலா ஒருத்தங்க பேசினாலே காது பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அவருடைய செவித்திறன் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்திருக்குதுங்க. இந்த ரேர் டிசீஸோட தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்தி இருந்திருக்குது. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா கத்தாத சரியாயிரும், கத்தாத சரியாயிரும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஆனா அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சத்தத்தை தாங்க முடியாத இந்த சாகர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்திலேயே குத்தி சாவடிச்சிட்டாருங்க. இதை அங்க நின்றுட்டு இருந்தவர் பார்த்துட்டாருங்க. அங்க நின்றுட்டு இருந்தவர் வேற யாரும் கிடையாது, ரைட்டருடைய அப்பா தான். வெளியில வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் எவ்வளவோ முயற்சி பண்ணங்க, உங்க குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. இவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களை எல்லாம் தொடர்ந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. இந்த வகையில ஊருக்குள்ள ஒரு திருவிழா ஒன்று நடந்திருக்குதுங்க. ஸோ அந்த திருவிழாக்கு பக்கத்துல ஒரு ரெட் லைட் ஏரியா லேடி கூட இந்த சாகர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த லேடி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லேடியை அமைதியா இருக்க சொல்லி இருந்திருக்கிறாருங்க. ஆனா அந்த லேடி அமைதியா இல்ல. அதே சமயம் வெளியில எல்லாருமே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சத்தத்தை ஏத்துக்க முடியாத இந்த சாகர் பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த லேடியை அடிச்சே கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டாருங்க. வெளியில எல்லாருமே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி பாட்டு பாடிட்டு இருந்த ஒரு அக்காவையும் அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டினோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடி வந்து இந்த பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்டுக்குள்ள பூந்திருக்கிறாருங்க. என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சி இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ எந்த டைம்ல இவர் இறந்து போனாரோ அந்த டைமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்திருக்கு. அந்த டைம்ல யார் அந்த இடத்துக்கு போனாலும் அவங்க மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கம்ப்ளீட்டாவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஒரு புக்ல எழுதி பப்ளிஷ் பண்ணலான்னு இருந்திருக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. அடுத்ததா இந்த பொண்ணு
பொண்ணு இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கால் வருதுங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காணாமல் போயிட்டாளா, அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ரைட்டரோடைய ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அவள் கண்டிப்பாக அந்த பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போயிருப்பா, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, போய் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக இவங்க எல்லோருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஃபாதர் மற்றும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் அந்த பவானி வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க. தனித்தனியாக நம்ம ஹீரோனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா அந்த பேய் டார்கெட் பண்ணுது, பயங்கரமாக ஹீரோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணி சாவடிக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துல சிலுவை கிடக்குது. அந்த சிலுவை எடுக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ மேலே அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் விழுந்து அடிபட்டு அப்படியே விழுந்துடுறாரு. ஸோ இந்த ஒரு காட்சியை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். காதலுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன், காதலியை காப்பாற்றணும்னு நினச்சேன், இப்போ நான் வந்து உயிரோட வெளியில் போவேனா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேயா மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ ஃபாதர் முன்னாடி பேயா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா கட்டளை கொண்டு போய் இடிச்சு லாக் பண்ணி அங்கே 2 கயிறு கிடக்குங்க. அந்த 2 கயிறால நம்ம ஹீரோனை கட்டி போட்டு ஒரு மந்திரமெல்லாம் சொல்லி ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேயை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பேய் ட்ரிகர் ஆகி மறுபடியும் கட்டலாக ஊத்துட்டு வந்து இந்த ஃபாதரை பயங்கரமாக அட்டாக் பண்ணி தப்பிச்சிருங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அந்த சத்தமெல்லாம் ஹீரோட காதில் கேட்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிருவாருங்க. இப்போ கரெக்டாக அங்கே லேண்ட்லைன் அடிக்கிற சத்தம் கேட்குங்க. இவர் போய் அட்டன் பண்ணுவார். பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டாக்டர் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்ட பேசினது ஹீரோக்கு கேட்குங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு லைனே இல்லை, எப்படி அவங்க பேசினது நமக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எங்கேயோ வாட்ச் ஓடுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக பிளாக் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் இது. அப்படி இருக்கும்போது எப்படி வாட்ச் ஓடுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறாருங்க. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாட்சை கலட்டி பார்த்தா அந்த வாட்ச்ல பேட்டரியே இல்லைங்க. அப்படி இருந்தும் அந்த வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு. அந்த வாட்ச்ல பிளட் ஸ்டெயின்ஸும் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த ரைட்டரோட ரிலேட்டிவ் சொன்ன கதையை யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு தானே அந்த டாக்டரை கொலை பண்ணாங்க. அப்படி கொலை பண்ணும்போது இந்த டாக்டரோடைய ரத்தம் வந்து அந்த வாட்ச் மேலே பட்டிருக்குங்க. இந்த ஒரு வாட்சை பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து மீடியமாக பயன்படுத்திக்கிச்சு. இந்த வாட்சுக்குள்ளேயே அந்த பேய் இருந்திருக்குதுங்க. கரெக்டாக 7 மணி ஆகும் போதெல்லாம் அந்த பேய் வந்து ட்ரிகர் ஆகி 7 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கு வரவங்களையெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. இறந்து போனவங்களுடைய ஆத்மாலாம் வந்துட்டு காடு கிட்ட போயிடும். அப்படி போகாத ஆத்மாலாம் இந்த ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் டாக்டர் சாகரோடைய ஆத்மா அந்த வாட்சுக்குள்ளே போய் வாட்சுக்குள்ளேயே லாக் ஆகிருந்திருக்குது. ஸோ இங்கே வரவங்களையெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த இடத்தோடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கிட்டார் வாசிக்கும் போது அந்த சத்தம் வந்து அந்த பேய்க்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி இருந்திருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்து ஹீரோனை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருந்திருக்குது. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இந்த வாட்சை மட்டும் உடைச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேயினால இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பேயா மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அந்த இடத்துல பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த வாட்சை போட்டு உடைச்சிடுறாருங்க. ஹீரோனோட உடம்புக்குள்ள இருந்தா அந்த பேய் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருது. நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல அடைபட்டு கிடந்த அந்த டாக்டரோடைய ஆன்மாவும் வெளியில் போகுதுங்க. இங்கே அடைபட்டு கிடந்த அந்த லேடி டாக்டரோடைய ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகுது. அது நம்ம ஹீரோக்கு உதவி செய்யணும்னு ட்ரை பண்ணி இருந்திருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் மூலமாக ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்குதுங்க. ஹீரோன் எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி ஹீரோ காப்பாற்றிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோன் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. சஞ்சய் வர்மா அப்படின்ற அந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் டிவி சேனல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. பட் உண்மை என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல, அவருடைய கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தோடைய பார்ட் 2க்கு லீடை வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதுனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.